जय गुरुदेव। जय गुरुदेव. जय गुरुदेव. जय गुरुदेव. सौख्यமா இருக்கீங்களா? thumbs up. excellent excellent. That's the spirit. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. The bright radiating faces with all radiance and glitter. Good good good. சரி, இப்போ நம்ம for the knowledge part of it. My audibility is good because today I have சரியா இருக்கு சார். laptopல கேக்குது சார். கேக்குது. Thank you thank you. நம்ம காவடி சிந்துன்னு கேள்விப்பட்டிருக்கோம். காவடிங்கிறது என்னன்ட்டு முதல்ல நமக்கு தெரியணும் இல்லையா? அகஸ்தியர் ஒரு காலத்துல இடும்பன் என்ற ராட்சசனை கூப்பிட்டு, நீ இமயமலையிலிருந்து 2 சின்ன மலைகளை பெயர்த்து எடுத்துட்டு வா, நம்ம தென்னிந்தியாவில ஸ்தாபிக்கணும் முருகப்பெருமானுக்காக அப்படின்னு கட்டளையாடுற. சோ இடும்பன் என்ற ராட்சசன் he goes all the way. இமயமலை பக்கத்துல சின்ன சின்ன 2 மலைகள் சிவகிரி அண்ட் சக்திகிரி அந்த பெயர்த்தெடுத்து 2 கையில தூக்கிட்டு வரலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு, வலிக்குது. அவன் என்ன செய்யறான்? ஒரு பெரிய மரத்தை வெட்டி இந்த பக்கம் ஒரு மலை அந்த பக்கம் ஒரு மலை அப்படின்னு கட்டி தன் தோல்ல தூக்கி வச்சுக்கிறான். அது ஈஸியா இருக்கு. அப்படி தூக்கிக்கிட்டு வர்றான். வர்றப்ப இப்ப இருக்கும் பழனிமலை பக்கத்துல வச்சு ரொம்ப சோர்வாயிடும். சரி, கொஞ்ச நேரம் கீழே வச்சுட்டு நாம கொஞ்சம் ஓய்வு பெறலான்னுட்டு கீழே வைக்கிறான். மறுபடியும் எடுத்தா வரமாட்டேங்க, அங்கேயே இருக்கு. அப்ப முருகப்பெருமான் தோன்றி, இடும்பா, எமக்கு உகந்த இடம் இதுதான், அகஸ்தியரை வர சொல் அப்படின்ட்டு அகஸ்தியர் வர்றாரு. அங்க சுவாமி நமஸ்காரம், வணக்கம், நான் அங்க இதுதான் எமக்கு உகந்த இடம், இந்த பழனிமலை என்று பெயர் பெறும், இங்கேயே இருக்கட்டும், இடும்பா என்றைக்கும் எனக்கு நீ சேவகனாகிரு அப்படின்றப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா பழனிமலை அடிவாரத்துல இடும்பனுக்கு தனி கோவில். அந்த இடும்பன் தான் முருகப்பெருமானை இன்று எழுந்துள்ளக்கூடிய பால தண்டாயுத பாணியாக நாம் அனைவரும் போகர் சித்தரின் நவபாஷண சிலைக்கு தரிசனம் பண்ணக்கூடிய பெருமை பெற்றவர்கள். அதுக்கு அடிப்படை இடும்பன் என்ற ராட்சசன் தான். அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா கந்த சஷ்டிக்காக இடும்பாயுதனே இடும்பா போற்றி, கடம்பா போற்றி, கந்தா போற்றி, வெற்றி புனியும் வேடை போற்றி, உயர்கிரி கனக சபைக்கோரசே மயிலிடம் மலரடி சரணம் வரும். அங்க கூட பாரன் தேவராயர் சுவாமிகள் இடும்பனுக்கு தன்னுடைய நன்றி அறிதலை தெரிவிக்கவில்லை. So what I would like to point out is always count on the blessings. நமக்கு கிடைச்ச ஒவ்வொன்றுக்கும் நன்றி உணர்வுகளா இருக்கணும். அப்பதான் the grace will flow. இன்னைக்கு நமக்கு ஒரு கவனம் ஒரு கை பிடி அன்னம் கிடைக்குதுன்னா அதுக்கும் கிரேஸ் தான் காரணம். ஆல்வேஸ். சோ அதுதான் காவடி. அந்த காவடியை தான் பலவிதமாக மக்கள் அதை பின்பற்றி முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யறது, கொள்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்படிதான் அந்த காவடி வந்த வரலாறு. இந்த காவடி எடுத்துட்டு போறச்சே ஆடியும் பாடியும் அந்த அலுப்பு தெரியாம, எனக்கு தெரிஞ்ச கூட இங்க சென்னையில கூட பாத யாத்திரை போவாங்க. நான் திருப்பூர்ல பிரான்ச் மேனேஜரா இருக்கச்ச பவானி கூடலுக்கு போயிட்டு அங்கிருந்து தீர்த்தம் எடுத்துக்கிட்டு நடந்து போவாங்க. பால் குடம் எத்தனையும் காவடி இருக்கு. உங்களுக்கு எத்தனை புஷ்ப காவடி இருக்கு, பன்னீர் காவடி இருக்கு, தேன் காவடி இருக்கு, எத்தனையோ எல்லாம் ரொம்ப அற்புதமா. நாங்க போறப்ப ஆடியும் பாடியும் போவாங்க. ஒவ்வொரு நாள் முடிவிலையும் அங்க அன்னதானம் பண்றதுக்கு அவங்களுக்கு வேண்டிய தங்க ஏற்பாடுகள் பண்றக்கூடியவர்கள் இன்னைக்கும் இருக்காங்க. அதுலயும் உங்களுக்கு நகரத்தார் சொல்லக்கூடிய அந்த வம்சம் ஒவ்வொரு இடத்துலயும் அது தன்னுடைய நித்திய கர்மாவே பண்ணிட்டு இருக்கும். வாழ்நாளுக்கு மிகப்பெரிய பேராசை. அப்பேற்பட்ட காவடிகள் பாடும் பொழுது அந்த காவடி சிந்துன்னு ஒண்ணு இருக்கு, சந்த நயம். எப்படி திருப்புகளுக்கு சந்த நயம் இருக்கோ அது போல காவடி பாடல்களுக்கு சந்த நயம். இன்றைக்கும் சென்னி குளநகர் வாசன் என்ற பாட்டு பாடாத பாடகர்களே கிடையாது. கேட்டிருப்பீங்க நீங்க. சென்னி குளநகர் வாசன், தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன், செப்பும் ஜெகமெச்சிய மதுர கவிகதனை புயவரையில் புனை தீரன் வீரன், சென்னி குளர் நகர் வாசன், தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன், செப்பும் ஜெகமெச்சிய மதுர கவி அதனை புயவரையில் புனை தீரன் அயில் வீரன். அப்படி வரும். இந்த காவடி சிந்து அந்த சந்தனயத்துக்கு அருணகிரிக்கு பிறகு
நமக்குள் தோன்றியவர் அண்ணாமலை ரெட்டியார் என்ற மிகப்பெரியவர். அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த சென்னிக்குள நகர் வாசன் என்ற பாடலை பாடாத பாடகர்களே கிடையாது. எல்லோருமே அந்த கடைசியில அது கர்நாடக அந்த சங்கீதமா இருந்தாலும் சரி, காவடி எடுத்துட்டு போறதா இருந்தாலும் சரி, இது சொல்லிட்டு பாடுறதுதான் வரலாறு. எனக்கு என்னன்னு அப்பேற்பட்ட அவரை பற்றி நம்ம தெரிந்துக்கணும். 1861ஆம் ஆண்டு அவர் சென்னவரெட்டி, ஓவூர் அம்மாள் என்ற 2 தம்பதியினருக்கு குழந்தையார். ராமநாதபுரம் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரநாயனார் கோயில் அங்கு இருக்கக்கூடிய சென்னிக்குளம் அந்த ஒரு கிராமத்துல பிறந்தவங்க. அவருக்கு அண்ணாமலையின் பேர் வச்சு வளர்க்கிறாங்க. அவர் சின்ன வயசுல 8 வயதிலேயே திண்ணை பள்ளிக்கூடம் தான் அப்பெல்லாம். அங்க திண்ணை பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு நல்வழி, மூதுரை, ஆத்திச்சூடி, இதெல்லாம் கொன்றை வேந்தன், மூதுரை, நாலடியார், இதெல்லாம் அந்த திண்ணை வாத்தியார் சொல்லி கொடுக்கிறார். அப்புறமா மெல்ல மெல்ல அவருக்கு அந்த 10வது வயதிலேயே முற்பிறவியின் ஞானத்தின் காரணமாக பாடல் இயக்கக்கூடிய ஒரு திறமை தானா வந்தது. அந்த காலத்துல தான் ஜமீன்தார் சொல்லுவாங்க. அந்த ஜமீன்தார்ங்கிறப்ப அந்த அவர் வாத்தியார் பாக்குறார். அவர் வாத்தியார் பேர் வந்து சிவகிரி சுப்பிரமணிய பிள்ளை, திண்ணை பள்ளிக்கூட வாத்தியார். இன்னைக்கு அவருடைய வரலாறு அற்புதமா இருக்கு. அவர் என்ன பண்ணுவாருன்னு, தன்னுடைய நண்பராகிய இருதாலய மருதப்ப தேவர் ஜமீன்தார், நல்ல ஞாபகம், இருதாலய மருதப்ப தேவர். அவர் வந்து இந்த மாதிரி புலவர் அவை எல்லாம் வச்சு நல்லா அறிஞர்கள் எல்லாம் அவர் ஆதரிப்பார். அப்போ அவர்கிட்ட எட்டு போய் விட்டுட்டு, இந்த பையன் ரொம்ப நல்லா பாடுறான், நீங்க பாட சொல்லி இதோ ஒரு அகத்துறை பாடு பார்க்கலான்றப்ப ரொம்ப அழகாக அவர் பாடல் பாடுறார். அவர் ரொம்ப இஷ்டமாயிடுது. தன் கூடவே வச்சுக்கிறார். அவருக்கு வேண்டிய அனைத்தையும் செஞ்சு காலம் காலமாக அவரை பார்த்துக்கிறாங்க. அப்ப 1861ஆம் ஆண்டு பிறந்து பலவிதமான நூல்களை அவர் இயற்றி இருக்கிறார். அவர் இயற்றிய நூல்களில் மிக முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா, வீரை தலபுராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோவில் திரிபந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி போன்ற பாடல்கள்லாம் பாடியிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன அந்த இருதாலய மருதப்ப தேவர் ஜமீன்தாருடைய அந்த இடம், அவர் வசித்த இடம் பேரு வீரகோவளம் புதூர். அதுவும் இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம திருவாவடுதுறையில உவே சுவாமிநாத ஐயர் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ் தாத்தான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் பிரசிடென்சி காலேஜ்ல பாத்தீங்கன்னா அவருடைய சிலையா இருக்கு. நான் படிச்சப்ப கேள்வி பார்ப்பேன் அவரை. அப்பா ஊவேன்னா உபய வேதாந்தின்னு அர்த்தம். உபய வேதாந்தி என்ன? ஐயம் திரிபர வேதங்களை கற்றவர், தமிழ் நூல்களை கற்றவர், தமிழிலும் வடமொழியிலும் பாண்டித்யம் பெற்றவர். அவர் தான் உபய வேதாந்தி. ஊவேம்பாங்க. ஊவே சுவாமிநாதையர் மிகப்பெரிய மிகப்பெரிய அறிஞர். அவர் வந்து இவருக்கு ஆசிரியராக இருந்திருக்கார். தமிழ் பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்தது. எப்பேற்பட்ட வரலாறு பாருங்க. அதாவது காலத்தால் மறையாத மிகப்பெரியவர்கள் நம்ம கூட இருந்திருக்காங்க. அவரை பத்தி தெரியல. அதை ஷேர் பண்ணிக்கிறது என்னுடைய எய்ம். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த பாடல் பாடாத பாடகர்களே கிடையாதுங்கிறப்ப அந்த பாடலை இயற்றி அந்த மகானுக்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டாமா? எப்படி அருட்பிரகாச வள்ளலார் பத்தி தெரிஞ்சுக்கிறோம், நாம மகாகவி சுப்பிரமணியம் பாரதி பத்தி தெரிஞ்சுக்கிறோம், அருணகிரினார் தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இவர் எங்கே? அதுதான் என்ன இதை பத்தி அவர் பார்க்க முடிஞ்சது. என்னால அந்த ஒரு காலத்துல வந்து அவருக்கு 24ஆம் வயதில் குருவம்மாள் என்ற ஒரு அற்புதமான பெண்மகளுடன் திருமணம் நடைந்தறியது. அந்த ஜமீன்தாரிலேயே வந்து அவர் தான் ஒரு நல்ல தலைமை பெற்ற புலவரா இருக்கார். எப்படி விதி விளையாடும் என்று தெரிய முடியாது. அதுதான் சொல்ல வேலை. குருஜிக்கு மட்டும்தான் தெரியும். குருஜி அலோன் நோஸ். அப்ப 25ஆம் வயதில் அவருக்கு டிபி காசநோய் வருது. அந்த காலத்துல காசநோய் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட வேண்டும். 26ஆவது வயதிலேயே அவருடைய இறுதி நாள் வந்துடுது. இது வந்து எதுவும் பண்ணுது நமக்கு. அவர் இத்தனை நூல்கள் எழுதியிருந்தாலும், எத்தனையோ காவடி சிந்துகள் பாடி இருந்தாலும், இன்றைக்கு நம் கையில் இருப்பது 24 பாடல்கள் மட்டும்தான். அந்த 24 காவடி பாடல்கள் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. அதுலயும் ரொம்பவுமே பிரத்திச்சு பெற்றது இந்த காவடி சிந்து. ஆக 1891ஆம் ஆண்டு அவருடைய மறைவு ஏற்பட்டது. 1891, அதாவது இப்ப 21ஆம் நூற்றாண்டுன்னு
அவர் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஹார்ட்லி அபவுட் 150 years பேக். இப்பேற்பட்ட மகான் எப்படி சீக்கிரம் பேர் அழிஞ்சு போயிட்டு பாருங்க. ஆனா என்றைக்கு நம் நன்றியுடர்களும் கேட்கணும். இப்ப அந்த பாடலை பார்க்கலாம். கூடவே வாங்க. அந்த அற்புதமான தமிழ், செந்தமிழ் அவர்கிட்ட இப்படி விளையாடும். அப்பேற்பட்ட மிகப்பெரிய புலவர் அண்ணாமலை ரெட்டியார் அவர் இயற்றிய பாடல்தான். சென்னிக்குள நகர்வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன் செப்பும் ஜெகமெச்சிய மதுர கவி அதனை புயவரையில் புனைதீரன் அயில் வீரன் வண்ணமயில் முருகேசன் கூற வள்ளி பதம் பணி நேசன் உயர் வரமே தெரு கழுகாஜலபதி கோயிலின் வளம் நான் மறவாதே சொல்வேன் மாதே. இது கழுகாஜலம், கழுகு மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய புகழ் பரவிய பாடல். நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப கூட வீடியோல பார்த்தா சென்னிக்குளர் நகர் வாசன்ங்கிறத வந்து சென்னி மலைக்கு கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அதுதான் ஒண்ணு பேசுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசுறோம்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறோம். பல வீடியோல பார்த்தோம்னா சென்னிக்குளங்கிறது சென்னி மலையோட ரெஃபர் பண்றாங்க. சென்னி மலை வந்து எப்படி கந்த சஷ்டி கவசத்தோட சிவகிரி அது வருதோ அதைதான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. கிடையாது. சென்னிக்குளம் என்பது அவர் பிறந்த இடம். தான் பிறந்த மண்ணுக்கு அவர் மரியாதை சேர்ப்பிக்கிறார் அண்ணாமலை ரெட்டியார். சென்னிக்குளம் அவர் பிறந்த இடம். ஆனால் அவர் பாடியது வந்து கழுகுமலை முருகப்பெருமான் வந்து இயற்றிய இந்த காவடி சித்தி. கோபுரத்து தங்க தூவி தேவர் கோபுரத்து கப்பால் மேவி கோபுரத்து தங்க தூவி தேவர் கோபுரத்து கப்பால் மேவி கண்கள் கூச பிரகாச தொழி மாசற்ற விழாத்து கொடுக்குலவும் கூவி பலவும் நூபுரத்து தோனி வெடிக்கும் பல நுண்ணிட மாதர்கள் நடிக்கும் நூபுரத்து தோனி வெடிக்கும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும் அங்கே நுழைவாரிடும் உழவோசைகள் திசை மாசுணமிடியோ என நோக்கும் படி தாக்கும் சன்னதியில் துவஜஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் என்னும் ஜலராசிகை வடிவார் பல கொடி சூடிய முடி மீதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும் உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகர் மிஞ்சி மிக உயர்வானது பெறலால் அதில் அதிசீதட புயல் சாலவும் உறங்கும் மின்னி கரங்கும் அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திரு புகழ் முழக்கம் பல அடியார் கணமொழி போதி நிலமராவதி இமையோ செவி அடைக்கும் அண்டம் உதைக்கும் கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோழி மிலேற்றி கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோழி மிலேற்றி கோழும் கனலேறிய மெழுகாய் வருபவரே ஒரு மிக மேகதி காண்பார் இன்பம் பூண்பார் கோழும் கனலேறிய மெழுகாய் வருபவரே ஒரு மிக மேகதி காண்பார் இன்பம் பூண்பார் சென்னிக்குள நகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன். அற்புதமான காவலிச்சல், அற்புதமான காவலிச்சல். நீங்க இதை மெல்ல கேளுங்க. தமிழ் அங்க அப்படியே துள்ளி விளையாடும். இதுல அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க. ஜென்ரலா பேசுறது பாருங்க. செப்பு சென்னிக்குள நகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன் தெரிஞ்சு போச்சு. அண்ணாமலைதாசன் சென்னிக்குள நகரை சேர்ந்த அண்ணாமலைதாசன் ஆகிய நான் முருகப்பெருமான் மீது புகழ் பாடுகிறேன். என்னது? செப்பும் ஜெகமெச்சிய மதுர கவி அதனை புய வரையில் புனைதீரன் அயில் வீரன். யார பத்தி பாடுறாங்க? புய வரையில். புயம்னா தோள்கள், வரைனா மலை. மலை போன்ற தோள்களை உடைய அழகான முருகப்பெருமான் புனைதீரன். அப்பேற்பட்ட தோள்களை கொண்ட முருகப்பெருமான் அயில் வீரன், ஞான வேலை கையில் தாங்கியவன். வண்ணமயில் முருகேசன் வள்ளி கூற வள்ளி பதம் பணி நேசன். இது அர்த்தம் தெரிஞ்சிருந்தோம். உயர் வரமே திரு கழுகாசலபதி கோயிலின் வளம் நான் மறவாதே சொல்வேன் மாதே. அப்பேற்பட்ட முருகப்பெருமான் இருக்கக்கூடிய கழுகாஜல வரை அந்த கோயிலில் அவரை தரிசித்து அவர் புகழை பாடுகிறேன்.
அந்த கோவில் எப்படி இருக்கான்? கோபுரத்து தங்க தூவி தேவர் கோபுரத்து கப்பால் மேவி கண்கள் கூச பிரகாச தொடி மாற்ற விலாசத்தொடு கூலவும் பூவி பலவும். அந்த கடுகாஜல மலையினுடைய ராஜகோபுரத்தில் இருக்கக்கூடிய தங்க தூவின தங்க கலசம். இது எப்படி இருக்கான்? தேவர் கோபுரத்துக்கு அப்பால் மேவி, தேவர் உலகத்துக்கு மேல அந்த பிரகாசம் அப்படியே பளிச்சுன்னு இருக்கான். கண்கள் கூசுதான். அந்த காலை கதிரவனின் அற்புதமான ஒளியில் அந்த கோபுரத்தின் கலசம் பிரகாசமா இருக்கான். மாசற்ற விலாசத்தோடு, விலாசம்னா ஒளி மிகுந்து காணப்படுகிறது. அங்க எப்படி இருக்காங்களா காவடி எடுத்துட்டு வர்றவங்க? நுங்குரத்து தொனி வெடிக்கும் பல நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும். காவடி எடுத்துட்டு விதவிதமா ஆடுவாங்க. அதை நீங்க பார்க்கலாம் வீடியோல. தோல் மேல எடுப்பாங்க, கழுத்து மேல சுத்துவாங்க. அங்கே நுழைவாரிடம் உழவோசைகள் திசை மாசுணமிடியோ என நோக்கும் பாடி தாக்கும். நூபுரம் என்றால் காலில் அந்த கால் அணி, அதாவது ஒரு சலங்கை போல இருக்கும். இந்த நூபுரம்ங்கிறது வந்து உங்களுக்கு கண்ணகி ஞாபகம் வரணும். என்னுடைய நூபுரமானது முத்துப்பரலை உடையது அப்படின்ட்டு பாண்டிய மன்னர்கிட்ட சேலஞ்ச் பண்ணுவாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த நூபுரம் என்பது மகளிர் காதில் அணியக்கூடிய ஒரு, அந்த நூபுரம் அணிஞ்சிட்டு உங்க காவடி எடுத்துட்டு டான்ஸ் போடுறது எப்படி இருக்கான்? நுழைவாரிட முழவோசைகள், முழவுன்னா முரசு கொட்டுற மாதிரி அதிர்தான். அத்தனை பேரு காவடி எடுத்துட்டு ஜல் 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 ஜல்னு போறது அப்படியே மெய் சிலிர்க்குதான். அது எப்படி இருக்கான்? இடியோசை போல இருக்கு. மாசுணம் என்றால் பாம்பு. இடியேறுண்ட நாகம் போல் என்பது தமிழினுடைய ஒரு சொற்றொடர். இடின்னு பாம்புக்கு ரொம்ப பயம். அந்த உணர்வுகள் தான். பாம்புக்கு காது கேட்காது, ஆனா உணர்வுகள். அந்த உணர்வுகள்ல இடி இடிக்கிறச்ச பயந்து போய் எங்கேயோ ஒடுங்கி போயிடும் பாம்பு. அது போல இவர்களுடைய நூபுரத்தின் துணி அவ்வளவு கலகலன்னு இருக்கச்சே எல்லாம் அப்படியே சைலண்டா பாக்குறாங்களாம். இந்த காவடியினுடைய அழகை பாக்குறாங்க. சந்நிதியில் துவஜஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் என்னும் ஜலராசிகை வடிவார் பல கொடி சூடிய முடி மீதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும். துவஜஸ்தம்பம்னா கொடிவரம். ஒரு கோவிலுக்கு கொடிவரம் மிகவும் அழகு. அதுதான் கோவிலினுடைய வாயிலுக்கு அடுத்தது. அங்கதான் அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுவோம் எல்லாருமே. இறைவா, உன்னுடைய வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன், என்னை காப்பாற்றுறேன். அப்பேற்பட்ட துவஜஸ்தம்பம் உயர்ந்து இருக்கான். அது எங்க இருக்கான்? விண்ணில் தாவி வருகின்ற கும்பம். இங்கே கும்பம் என்பது விண்மீன்கள் கூட்டம், நட்சத்திரங்களின் கூட்டம். நட்சத்திரத்தை போய் தொடுதான் அந்த துவஜஸ்தம்பம். உயர்வு நவிர்ச்சி அணி. எல்லாமே தமிழ் ரொம்ப அழகா. நட்சத்திரம் தொடர மாதிரி இருக்கு. எப்படி அருண் வந்து அற்புதமான டீச்சர், அவர் வந்தாலே சந்தோஷமா இருக்கு சொல்ற மாதிரி, அது போல அந்த சந்தோஷத்துல உயர்வு நவிர்ச்சி அணி தாவி வருகின்ற கும்பம். அங்க விண்மீன்களை தொடரும் அளவுக்கு அது உயர்ந்து இருக்கான். என்னும் ஜலராசிகை வடிவார் பல கொடி சூடிய முடி மீதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும். அந்த உயர்ந்து விளங்குதான். உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகர் மிஞ்சி மிக உயர்வானது பெறலாம் அதில் அதிசீதிட புயல் சால்வும் உறங்கும் மின்னிக்கரங்கும். உன்னதமாகிய இஞ்சி. அந்த கோவிலின் மதில் சுவர் அப்படி இருக்கு. பஜஸ்தம்பத்தை பத்தி சொல்லிட்டா, கோபுரத்து கலசத்தை பத்தி சொல்லிட்டா, இப்ப மதில் சுவர் எப்படி இருக்கான்? இஞ்சின்னா மதில் சுவர். அதுக்குதான் தமிழ் ரொம்பவுமே ஜாக்கிரதையா வரணும். இஞ்சிங்கிறது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கப்பட்ட. உன்னதமாகிய இஞ்சி அந்த கோவிலின் மதில் சுவர் பொன் நாட்டு உம்பர் நகருக்கு நெஞ்சி. தேவர் உலகத்தை எட்டி பார்க்குதான். உம்பர் என்றால் தேவர். அது எப்படி இருக்கான்? அதிசீதள புயல். புயல்ங்கிறது இங்க மேகங்கள், மிக குளிர்ந்த மேகங்கள் அந்த மதில் சுவர் மேல இருந்து ரெஸ்ட் எடுக்குதான். இமேஜின். மேக கூட்டங்கள் எல்லாம் அந்த மதில் சுவர்ல இருந்து கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுதான். மின்னி கரங்கும். அதனால் மின்னல்கள் வெடித்து, கரங்கும் என்றால் அப்படியே சுழலும் அந்த மேக கூட்டங்களில் இருக்கக்கூடிய மின்னல்கள். அப்பேற்பட்ட கோவிலில் நான் என்ன பாடுறேன்? அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திரு புகழ் முழக்கம். இங்கதான் அந்த மிகப்பெரிய மகா கவிஞனினுடைய தன்னடக்கம் தெரியும். நான் பாடுறது ஒண்ணுமே கிடையாது, அருணகிரிநாதர் ஏற்கனவே பாடு. அது ரொம்ப முக்கியங்க. அந்த ஈகோ வரைச்சு தட்டிக்கிட்டே இருக்கும். அப்பதான் உங்க புகழ் காலம் கடந்து நிற்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோன்னு அவர் அப்ப அருணகிரிநாதர் பாடாததா நான் ஏதோ பாடுறேன் அன்ற மாதிரி. அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திரு புகழ் முழக்கம்
பல அடியார்கண மொழி போதி நிலமராவதி இமையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு பாடல் திருப்புகழ்ல பாடிக்கிட்டு காவடி சிந்து பாடிட்டு போறச்ச அடியார் கணம், அடியாருடைய கூட்டங்கள், பக்தர்கள் கூட்டங்கள். அமராவதி, அமராவதி என்பது தேவர்கள் உலகம், அமரர் உலகம். அங்கே அவருடைய செவிகள்ல அப்படி ஒலிக்குதான் அந்த திருப்புகள். அண்டம் உடைக்கும், இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்திலேயே அப்படியே எதிரொலிக்குதான். கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோழி மேலேற்றி கோழும் கனலேறிய மெழுகாய் வருபவரே ஒரு மிக மேகதி காண்பார் இன்பம் பூண்பார். மறுபடியும் இங்கதான் வருது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய். எத்தனை மந்திரங்கள் ஓதினாலும் எத்தனை வேதங்கள் படித்தாலும் உள்ளம் என்பது உருக வேண்டும். நெஞ்ச கனகள் நெகிழ்ந்து உருக வேண்டும். இங்க அற்புதமா சொல்றார். எப்படி இருக்கான்? கொழும் கனலேறிய மெழுகாய். அந்த பாடலை பாடிட்டு முருகா முருகான் போறச்சே உங்க நெஞ்சமாகிய கனகல் நெருப்பின் மேல் இட்ட மெழுகாக உருகணுங்கிற அற்புதமான தமிழ். கொழும் கனல், கொழுந்து விட்டு எரியக்கூடிய தீயின் மேல் ஒரு மெழுகை வைத்தால் எப்படி உருகி விடுமோ அப்படி நீ முருகனை நினைத்து உருகினா இகமே கதி காண்பார். இந்த இக உலகத்தில் நீ உடலுடனும் ரத்தம் சதைமான உடலில் இருக்கும் பொழுதே கதி காண்பார், உங்களுக்கான அந்த கதி மோட்சம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும், இன்பம் பூண்பார், பரமானந்த நிலை கிடைக்கும். இந்த அற்புதமான பாடல் இல்லை? காவடி இந்த பாடல்களே கிடையாது. ஆனா அப்பேற்பட்ட பாடலை இயற்றிய அண்ணாமலையார், அண்ணாமலை ரெட்டி வாழ்ந்த காலங்கள் 26 ஆண்டுகள். அந்த சின்ன வயசுலயே எப்படி விவேகானந்தர் சிகாகோல அட்ரஸ் பண்ணாரோ அது போல அந்த சின்ன வயசுலயே விவேகானந்தர் வாழ்ந்தது 32 ஆதிசங்கரர் வாழ்ந்தது 32 வாழ்ந்தது. மிகப்பெரிய ஞானிகள் இருந்தது மறைந்தது. அதுக்குள்ள காலத்தால் அழியாத எத்தனை அற்புதமான தெய்வ பாடல்கள் கொடுத்திருக்காரு. இது போன வாரம் படிச்சுட்டு இருந்தது, ரொம்பவுமே ஷேர் பண்ணின்னு தோணித்து. ஏன்னா நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. எத்தனையோ பாடகர்கள் பாடாத சங்கீத மேடையே கிடையாது. காவடி சிந்துல இதான் பாடுவாங்க. ஆனா அது யார் இயற்றது? அவருடைய பெருமை என்ன? அவர் எங்க பிறந்தார்? அவருடைய வாழ்வு என்ன? அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இன்னும் இதனை உருகி பாடலாம். நம்முடைய பக்தியானது நிறையவே வரும். சரியா? அதை ஹாப்பி தட் ஐ ஷேர்ட் வித் யூ. நீங்களும் பொறுமையா கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு என்னென்ன ஏதோ வந்தமா சொன்ன மாதிரி நம்பிக்கை கிடையாது. எதுவுமே நுண்மான் உழைப்புலம். ஏன், எதற்காக, எப்படி, எங்கு, ஏன் என்ற கேள்வி வேணும். அந்த வந்தாதான் நம்ம அதுக்குள்ள அழக பார்க்கணும். இன்னைக்கு நம்ம அண்ணாமலை ரெட்டியார் வாழ்ந்த காலங்கள் ஏழ்மையான குடும்பத்தை, விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். சின்ன நிலம். அந்த நிலத்துல அவங்க அப்பா கவல் அடிப்பார். கவல் அடிக்கிறது தெரியுமா? ரெட்டை மாட்டு கட்டிட்டு அப்படியே கிணத்துக்கு வரையும் போவாங்க. அப்புறம் தண்ணி சால் அடிக்கிறதுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த தோல் பையில தண்ணி வரும். அந்த தண்ணி ஒரு பெரிய தொட்டியில் ரொம்ப. அந்த தொட்டியில இருந்து பாத்தி கட்டுற, அந்த பாத்தி கட்டுற வேலையை அந்த பையனுக்கு கொடுக்குறாரு. கொஞ்ச நேரம் பார்த்தா அவங்க அப்பா பார்த்தா இவர் காணும். தண்ணி எல்லாம் புறம்ப நிலத்துக்கு போயிட்டு வீணாயின்னு இருக்கு. இவர் பயங்கர கோபம் வந்து வேகமா போற திருநா பள்ளிக்கூட வாத்தியார் கிட்ட காதை பிடிச்சி திருகிற, ஏண்டா மடையா, நமக்கு தண்ணி அடிச்ச தண்ணி வந்து பாத்தி கட்டாம எங்கடா ஓடி வந்துட்டேன் மடையா. அப்புறம் வாத்தியார் சொல்றது, வேண்டாம் வேண்டாம், இவனுக்கு வந்து தெய்வீக பையன், இவனுக்கு வந்து ஞானம், அவனுக்கு தமிழ்ல மிக பற்று இருக்கு, அந்த பற்றை கெடுக்காதீங்க, அந்த பையன் என் கூடவே என் மடத்திலேயே இருக்கட்டும், நான் அவனை பாத்துக்கிறேங்கிறப்ப அவங்க அப்பா உருகி போயிடுவார். அடடா, என் பையனுடைய ஒரு மேன்மை எனக்கு தெரியாம போயிட்டேன்ட்டு 5 அக்காக்கள், அவரோட பிறந்தவர் ஒரே ஆண் பிள்ளை. அப்ப அவர் சொல்வார், சரி நீ தமிழ்லயே புலமை பெறுன்றப்ப அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு புலவர் நமக்கு கிடைச்சார். காலத்தால் அழியாத காவியங்கள் படைத்த அண்ணாமலை ரெட்டியார். இன்றைக்கு அவர் பாடல் 1 நூற்றாண்டு கடந்தும் இன்றைக்கும் நமக்குள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்றார். சந்தத்தின் தந்தை என்று அறியப்படுபவர் அண்ணாமலை ரெட்டியார். சரி, பொறுமையா கேட்டீங்க. ஐ டோன்ட் நோ, யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம் தான் என்னுடைய பிரின்சிபல். பொறுமை காத்ததற்கு மிக்க நன்றி. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் எந்தூசியாஸ். எத்தனையோ மகன்களை உடையது நம் பாரத புண்ணிய பூமி. அதில் நாம் பெருமை மிக்கவர்களா இருக்கிறோம். இங்க 1008 குப்பை கூட இருந்தாலும் ஞானத்தின் விளைநிலையம் பாரதனா, அது எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம தாத்தா பாட்டி எல்லாமே இருந்து விளையாடிய இடங்கள். அதனால நமக்குள்ள ஞானம் இருக்கு. குருவின் அடிபற்றி நம்ம இருந்தோம்னா நிச்சயமா இகமே கதி காண்பார், இன்பம் பூண்பார் என்பதை நாம் உணரலாம். இந்த பிறவிலே நமக்கு முக்தி கிடைக்காதது உறுதி.
சரியா? ஜெய் குருதேவ். குருதேவ். Thank you, Arun. Thank you for the opportunity. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you. ரொம்ப நல்லா இருந்தது. இதை கேட்கப்போ அந்த காவடி சிந்து பத்தி பாட்டு கேட்டிருக்கேன். அதோட அர்த்தத்தோட நீங்க சொல்றப்ப நல்ல மைண்ட்ல உள்ள நல்ல இருது. தேங்க்யூ. சென்னை நிறைய பேர் சென்னைக்குள்ள சென்னை மேலோட கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. இஞ்சின்னு அர்த்தம் தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட தமிழ் வழக்கு காலத்தினால் மாற்ற முடியாது. கால மாற்றங்கள் இருப்பான், அது சந்தேகம். ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எத்தனை மகான்கள் இருந்திருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான 25 வயதுல சாதித்தது அவர் சாதித்து. சரியா? ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். தேங்க்யூ சார். Thank you, sir. நாளைக்கு கிளாஸ் நம்மளது 10:45. 10:45க்கு சக்கர கிரியா கத்துக்க வேண்டியவங்க 11 o'clock நம்பர். சார் நீங்க நாளைக்கு 11:45 வந்துடுறீங்களா சார்? முடியுமா? குழந்தைங்களுக்கு கேட்கறதுக்கு பொறுமை இருந்தா சொல்றதுக்கு என்ன? What all I enjoy. That's it. I am blessed. அதுவும் ஸ்ரீயா மாதிரி அது எவ்வளவு பொறுமையா இருக்குன்னு தெரியல. அது இன்னும் சிரிச்சுக்கிட்டே இருக்கு. I'm so happy that I'm blessed with a beautiful child with all this kind of interest. Really, I miss Bhuvaneshwari and our Niveda. They are committed. They don't know. இப்ப ரம்யா இங்க வரல. ரம்யா இன்னும் அந்த அரங்கேற்றத்திலே இருக்கா போல. All the children who are really devoted, I really respect them. And Shriya also, I respect you for your ரம்யோட அம்மா இருக்கா பாருங்க, சாந்தாம்மா இருக்கா. That's a great thing. I am blessed. Jai Gurudev. Thank you. எண்ட் பண்ணிட்டுமா? நாளைக்கு மீட் பண்ணலாம் எல்லாரும். ஜெய் குருதேவ். Always see you, my God. Jai Gurudev.